சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரணாய மேனே அஸ்மத் குரோர் மகோதோசதேக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே ராமானுஜதாசோஸ்மி. சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக வரும் 2023 புது வருட பிறப்பு பலன்களை பற்றி பார்ப்பதற்காக நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம். சக்தி சோமையாகிய நானும், தென் சிறுவலூர் சம்பத் ஐயங்கார் அவர்களும், டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும், வைத்தீஸ்வரன் ஐயா அவர்களும் நம்ம ஒவ்வொரு வருஷமும் சக்தி ஜோதிட குழு சார்பாக வருஷாந்திர பலன்கள், என்னென்ன வருஷாந்திர பலன்கள் சொல்கிறோம் அப்படின்னாக்க, ஆங்கில புத்தாண்டு பலன்கள், தமிழ் புத்தாண்டு பலன்கள், அதே போல் மிக பெரிய கிரகங்களான மெல்ல செல்லும் கிரகங்களான ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி மற்றும் தற்சமயம் மாசாந்திர பயிற்சிகளையும் சொல்லிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த சக்தி ஜோதிட குழு சார்பாக 2023 பிறக்கிறது எப்போ, எந்த நாளில், எந்த இதில் பிறக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்படின்றது இந்த 1/1/2023 பிறக்கிறது சூரியனுக்கு உகந்த நாளான ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்குது. அன்றைக்கி பார்த்தோம்னாக்க வருஷம் அப்படின்றது தமிழ் வருஷம் சுபகிருது வருஷம், மார்கழி மாதம் 16ஆம் தேதி பிறக்குது. அன்றைக்கி பிறக்கிற அன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே வசந்த திதியான தசமி திதியிலையும் வசந்த நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்திலையும் இந்த வருஷம் பிறக்குது. இந்த வருஷம் பிறக்கும் பொழுது கிரக நிலைகள் என்னென்ன நிலைகள் இருக்குது, அது நமக்கு அந்த எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன சாதகம் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மேஷத்தில் ராகு பகவானும், மிதுனத்தில் அங்காரகனும், அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 7ஆம் இடமான துலாத்தில் கேதுவும், அதே போல் 9ஆம் இடத்துல சூரிய பகவானும் புத பகவானும் கொண்டோம். இதை தவிர மகரத்தில் சுக்கிர பகவானும் சனி பகவானும் கொண்ட மற்றும் குரு ஆட்சி பெற்ற குருவோட இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. இந்த ஆங்கில புத்தாண்டு நமக்கு என்னென்ன நற்பலன்களை தரப்போகுது அப்படின்றத பற்றி நம்மளோட வைத்தீஸ்வரன் ஐயா சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, இந்த 1/1/2023 1/1/2024 என்னென்ன கிரக பயிற்சிகள் இருக்குது, அந்த கிரக பயிற்சிகள் இந்த வருஷாந்திரத்தில் இந்த 12 ராசிகாரங்களுக்கு என்னென்ன நற்பலன்களை தரப்போகிறாங்கன்றத விவரமாக சொல்லுவாங்க. வணக்கம். இந்த 2023 ஆண்டில் புத்தாண்டு பிறக்கிறதுல இந்த 2023ஆம் ஆண்டில் 3 பெரிய கிரகங்களோட பெயர்ச்சி இருக்குது. அதாவது சனி பெயர்ச்சி 27/3/2023, அதாவது மார்ச் மாதம் 27ஆம் தேதி சனி பெயர்ச்சி இருக்குது. அதுக்கப்புறம் 23/4/2023, அதாவது ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி குரு பெயர்ச்சி இருக்குது. அதுக்கப்புறம் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி ராகு கேது பயிற்சியும் இருக்குது. இந்த 3 கிரகங்கள பெரிய கிரகங்களோட பயிற்சியும் இருக்குது. அதனால் இந்த வருடத்தோட பலன்களை நம்ம பார்க்கும்போது இதையும் கணக்கில் வச்சுட்டு நாங்கள் எல்லாருமே பலன் சொல்ல போகிறோம். வணக்கம். இப்போ இந்த 2023ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை நம்ம பார்க்கும்போது 2023ல் 3 பெரிய கிரகங்களும் பயிற்சி இருக்குது. சனி பயிற்சி இருக்குது, அதே மாதிரி குரு பயிற்சி இருக்குது, ராகு கேது பயிற்சியும் இருக்குது. இந்த சனி பயிற்சி 29/3/2023, அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். சனி மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதே மாதிரி 23/4/2023, அதாவது ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி குரு மீனத்திலிருந்து மேஷத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே மாதிரி ராகு கேது பயிற்சி அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி பயிற்சி ஆகிறாங்க. ராகு மேஷத்திலிருந்து மீனத்துக்கும், கேது துலாத்திலிருந்து கன்னிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. இந்த பயிற்சி பலன்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த 2023ஆம் வருடம் பலன்களை நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம். இது கோச்சார பலன்கள். இது இந்த கோச்சார பலன்கள் இப்போ இருக்கிற கிரக நிலைகளை வச்சு
நாங்கள் சொல்கிற பொது பலன்கள், ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவான பலன்களை சொல்ல போகிறோம். இது ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்திலையும் அவங்களோட நடக்கிற தசா புத்திக்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்கள் இருக்கும். இதுபடி ஒரு 50 to 60% வந்து அவங்களுக்கு கரெக்டாக வரும். இதில் ஏதாவது தசா புத்தி வந்து நல்ல தசா புத்தி நடக்கும்போது பலன்கள் நல்ல ரெட்டிப்பாகவே நல்ல பலன்களாகவே அவங்களுக்கு எல்லாருக்கும் அமையும். இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கான பலன்களாக பார்க்கலாம். ரிஷபராசிக்கு இந்த புத்தாண்டான 1/1/2023 பலனை பார்க்க போகிறோம். ரிஷபராசி அப்படின்றது அதிபதியானவர் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னாக்க ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவானோட வீட்டில் நட்பு பெற்று இருக்கார். அப்போ இந்த வருஷம் தொடங்கும் பொழுதே ராசியாதிபதியான சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கிறாரு. இதை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னாக்க சின்னத்திரை பெரிய திரை சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராமர் இதுவரை வாய்ப்புகளும் வசதிகளும் கிடைக்காதவங்களுக்கு நல் வாய்ப்புகள் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த 1/1/2023. சரி, எதை வச்சு இதை சொல்கிறீங்க? ராசியாதிபதி நல்ல நிலையில் இருக்கார். இதை தவிர இந்த வருஷம் 1/1/2023 பெரிய கிரகங்கள், அதாகப்பட்டது மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சனி பகவான் சற்றேறக்குறைய 2.5 வருஷம், அதே போல் ராகு கேது பகவான் சற்றேறக்குறைய 1.5 வருஷம், அதே போல் குரு பகவான் சற்றேறக்குறைய 1 வருஷம். இப்போ இவங்க பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் 3 பெயர்ச்சிகள் இருக்குது. இந்த 3 பெயர்ச்சிகளும் என்னென்ன பலன்களை தரப்போகுது இந்த ரிஷபராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஃபஸ்ட்டு குரு பகவானை எடுத்துப்போம். என்ன அப்படின்னாக்க 11ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வராரு. ராசிக்கு 12ல் அவர் மட்டும் இருக்காரா அப்படின்னாக்க அந்த இடத்துல மேடான ராகு பகவான் இருக்கார். நம்ம என்ன சொல்லுவோம்? குரு 12ல் வந்துட்டார், பிரச்சனை அப்படிம்போம். ஆனால் அக்டோபர் வரையிலும் குருவும் ராகுவும் இணைந்து இருக்கிறதுனால அந்த இதுக்கு பேர் ஜோதிட சாஸ்திரத்தில் பேர் கோதண்ட ராகு அப்படின்னு பேர். அப்போ அந்த கோதண்ட ராகுவாக ஆகும் பொழுது ரிஷபராசிக்காரங்க பொறுத்தளவுக்கு இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் குரு பெயர்ச்சி, அதுக்கு முன்னாடி 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, நல்ல இடத்துல இருக்கிறாரு. 12ஆம் இடத்துல போனால் கெடுபலன்கள் செய்வார்னு நினச்சோம்னா கெடுபலன்கள் செய்ய மாட்டார். அந்த மேடான ராகு இருக்கிறதுனால இவங்களுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் ஒருமித்து இருந்து நல்ல செயல்களாக இருந்தால் அந்த நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பொதுவாக சொன்னீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 8-12 தொடர்பு வருது. இது பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏன்னா ராகுவோட தொடர்பு 12ஆம் இடத்துலையும் 8ஆம் அதிபதியான குருவனுடைய தொடர்பும் 12ஆம் இடத்துல வருது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இப்போ பொறுத்தளவுக்கு 8ஆம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு நம்ம மறைவு ஸ்தானம் அப்படிம்போம். ஆனால் இந்த மறைவு ஸ்தானம் அப்படின்றது குரு அந்த 8க்குடையவர் 12க்கு வராரு. அதே போல் 12ல் அங்கேயே ராகு இருக்கிறாரு. வெளியூர் வெளிமாநிலம் தொடர்புடையது. அதே போல் இந்த ட்ரேடிங் பண்ணுறாங்கல்ல, ஸ்பெக்குலேஷன்றது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் வெளியூர் வெளிமாநிலங்கள் உள்ள நண்பர்கள்னால தொழில்களில் முன்னேற்றம். ஏன்னா குருவை தனக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம். தனக்காரகன் வர்றது எங்கே? அவருடைய நட்பு வீடான மேஷத்துக்கு. ஏற்கனவே அங்கே ராகுவும் இருக்கார். அப்போ இது நல்லதா? ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு வராரு. 8க்குரியவர் 12க்கு தொடர்பு வருது. அதே போல் லாபாதிபதியான 11க்குடையவரும் 12ல் தொடர்புடையவர் வராரு. ஐயா, இப்போது 8ஆம் இடத்து அதிபதியை வந்து கெட்டவன்னு சொல்லி அவனே வந்து 12ஆம் இடத்துல மறையினால இன்னொரு கெட்ட ஸ்தானம்ன்றதுனால கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு எடுத்துக்கிடலாமா இதை? கண்டிப்பாக. இப்போ பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்கணும், கெட்ட கிரகங்கள் கெட்ட இடத்துல இருக்கணும். நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் லக்ன சுபர் லக்ன அசுபர்னு எடுத்துப்போம். அதே போல் இயற்கை சுபர் இயற்கை அசுபர்னு எடுத்துப்போம். அப்போ கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடுமாம் ராஜயோகம். இந்த கெட்டவர் கெட்டிருக்கும் பொழுது இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு அந்த குரு தசையோ அல்லது ராகு தசையோ நடக்கும் பொழுது நற்பலன்களை அதிகமாக தரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த பொறுத்தளவுக்கு மேஷத்துக்கு வராரு, ராசிக்கு 12ல் இருக்கிறாரு, ரிஷபத்துக்கு உண்டான அதிபதியும் 9ல் இருக்கிறாரு. இந்த காலகட்டங்கள் அப்படின்றது மிக மிக ஏற்றமான காலகட்டங்கள்னே சொல்லலாம். இதை தவிர இந்த குருவோடைய பார்வை ரிஷபத்துக்கு 4ல் இப்போ 3க்கு மாறுறாரு. 3க்கு மாறுறவர் அவர் 12க்கு மாறுறவர் அவருடைய 5ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய இடம் 4ஆம் இடமான சிம்மத்தை பார்க்குறாரு.
4ஆம் இடம் அப்படின்றது நம்ம லோயர் எஜுகேஷன் அப்படிம்போம். 12ஆம் வகுப்பு வரை லோயர் எஜுகேஷன் சொல்லுவோம். அந்த லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த 10th +2 தான் விரும்பிய குரூப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மாத்ருவுக்கு உடல் நலத்தில் ப்ராப்ளம் இருந்த மாத்ருன்னா அம்மாவுக்கு அந்த தொந்தரவுகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 4ஆம் இடத்தை பார்க்குறது சுகஸ்தானம், வண்டி வாகனஸ்தானம். 2 வீலர் வச்சுருக்கிறவங்க 4 வீலர் வாங்கக்கூடிய யோகங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாமா, யோகங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் சொல்லலாம். இதை தவிர குருவுடைய விசேஷ பார்வையான 7, 9 பற்றி நம்மளுடைய வைத்திய ஐயா சொல்லுவாங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2023ஆம் வருடம் ஒரு நல்ல ஆண்டாகவே இருக்கும். இவங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு சனி பெயர்ச்சி ஆகிறார் மார்ச் மாத கடைசியில். அப்படி இருந்தால் கூட இவங்களுக்கு பெருசாக தொழிலில் பெரிய சுணக்கம் வந்துடாது. ஏன்னா இவங்களுக்கு 10ஆம் அதிபதியான சனியே 10ஆம் இடத்துக்கு வர்றதுனால ஓரளவு இவங்களுக்கு தொழிலில் இவங்க சமாளிச்சிடுவாங்க. இவங்க ஏற்கனவே இவங்களோட அதிபதி ராசி அதிபதி சுக்கிரன்கிறதுனால இவங்க நட்பு ஸ்தானாதிபதி சனி. அதனால் அவங்களுக்கு பெரிய ஒரு சுணக்கம் வந்துடாது. அவங்க தொழில் அப்படியே சமாளித்து வந்துடுவாங்க. இவங்களுக்கு குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் இவங்களுக்கு இவங்களோட புது வீடு கட்டுறது, புது வாகனங்கள் வாங்குறத பற்றி ஐயா ஹரிஹர சர்மா ஐயா ரொம்ப விளக்கமாக சொன்னாங்க. இவங்க அதுலேயும் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் ஆனால் எல்லா ப்ராசஸுமே இவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த மாதிரி வீடு வாங்குறது அதெல்லாம் உடனே டக்குன்னு போன உடனே அமைஞ்சிடாது. இந்த ஏப்ரல் மாதத்துக்கு மேலே வீடு கட்டணும்னு அவங்களுக்கு பிளான் எல்லாமே வந்துடும், இல்லை வீடு வாங்கணும்னு வந்துடும். ஆனால் அதுக்கான ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் நல்லா பார்த்து எடுத்து அவங்க வாங்குறது கொஞ்சம் இதாகும். அதே மாதிரி இவங்க இந்த ஏப்ரல் மாதத்துக்கு மேலே யாருக்கும் வாக்கு கொடுக்கறத கொஞ்சம் குறைச்சிக்கணும். இவங்க ஏன்னா இவங்க பேசுகிறது அடுத்தவங்களுக்கு சரியாக கம்யூனிகேட் ஆகாது. இவங்க சொல்கிறது ஒன்று, அவங்க எடுத்துக்கிறது ஒன்றா இருக்கும். அதனால் ஏதாவது ஒன்று சொல்ல போய் தேவையில்லாமல் ஏதாவது பேசுனாங்கன்னா அது தப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் யார்கிட்டையும் போய் தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசுகிறது ரொம்ப கவனமாக பேசணும். ஏன்னா அந்த கம்யூனிகேஷன் அந்த டைமில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் யோசித்து அவங்க பண்ணணும். அது மாதிரி குடும்பம், இவங்க குடும்பத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது இருக்கும். இந்த ஏப்ரல் மாதத்துக்கு மேலே வீட்டில் ஏதாவது சின்ன பிரச்சனைனா கூட இவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இவங்க கொஞ்சம் கீழே இறங்கி போக வேண்டியது இருக்கும். இவங்களை இவங்க டாமினேட் பண்ணாமல் ரிஷபராசி அன்பர்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அவங்க எதுவும் டாமினேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரிசர்ச் அதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ரெக்கக்னைசேஷன் கிடைக்கும். அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு இப்போ எப்படி எடுத்துக்கலாமா? இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல குரு வர்றதும் ராகுவும் சேர்ந்து இருந்து கோதண்ட ராகுவாக இருக்கிறதும், அவரே அந்த ராகுவே 11ஆம் இடத்திற்கு அக்டோபர் மாதமாக பெயர்றதும் ரிசர்ச்சுக்காக அவங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அது மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? எப்படி? கண்டிப்பாக வருங்க. ஏன்னா இவங்களுக்கு 5ல் கேது வரும்போது இவங்களோட ரிசர்ச் இன்டென்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இவங்க ரிசர்ச்சுக்காக அப்ராடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஏன்னா ராகு எப்போவுமே 3, 6, 11 இருக்கும்போது ரொம்ப சிறப்பான ஒரு இடம் அது ராகுவும் 11க்கு வர்றாரு, கேது 5ல் இருப்பார். அப்போ ரிசர்ச்சுக்காக அவங்க வெளியூருக்கு எல்லாம் போகிற மாதிரி வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டு அந்த ஆராய்ச்சியை தொடர்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும். அதெல்லாம் அவங்க நல்ல சிறப்பாக ஒரு நல்ல பேரும் கிடைக்கும் அவங்களுக்கு. அதில் இந்த மாதிரி ஒரு நல்ல நிலைமை அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஐயா சொன்ன மாதிரி குருவோ 8ஆம் இடத்து அதிபதி 12ல் இருக்கிறாரு, 12ல் ராகுவும் இருக்கிறாரு. அதனாலையும் இவங்களுக்கு வெளிநாடு தொடர்பு வரும். அதே மாதிரி தன்னுடைய 9ஆம் பார்வையால 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அது ஒரு மிகப்பெரிய அது இப்போ குருவும் ராகுவும் இப்பவே சந்திச்சிருக்காங்க. இந்த ராகு கேதனுடைய பயிற்சி அக்டோபர் மாதம் தான் அது. அப்போ அந்த காலகட்டங்களில் ஐயா சொன்ன மாதிரியான நிகழ்வும் இப்போ காலகட்டங்களில் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகளையும் கொடுப்பார். அதே மாதிரி 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தையும் பார்த்துறாரு. அதனால இவங்களுக்கு
எதிர்பாராத அதிர்ஷ்டம், அதாவது இன்சூரன்ஸு இல்லை எங்கேயாவது டெபாசிட் பண்ணது பெரிய இது வர்றது, அதே மாதிரி ஹரிஹர சர்மா ஐயா சொன்ன மாதிரி அதாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்ததில் திடீர்னு டிவிடெண்டு, திடீர்னு மல்டிபிள் ஷேர்ஸ் வர்றது, இந்த மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கு இவங்களுக்கு இந்த 2023 வருடத்தில் அவங்களுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. இனிமேல் உள்ள பலன்களை பற்றி நம்ம சக்தி சோமையா ஐயா விளக்குவாங்க. 3 பேருமே ரிஷபராசியை பற்றி நல்ல அற்புதமாகவும் தெளிவாகவும் அருமையாகவும் சொல்லியிருக்கிறீங்க. இதெல்லாம் இந்த ராகு இப்போ இருக்கிறதுனாலையும் சரி, இனி மாறப்போகிற ராகுவாக இருந்தாலும் சரி, அதனால் வெளிநாடு தொடர்புகள் ஐயா சொன்னது மாதிரியா நிச்சயமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இந்த 2023. இது போக நம்ம இந்த குருவனுடைய பார்வைகளை பற்றி கொஞ்சம் நான் பார்த்து சொல்கிறேன். ஏன்னு கேட்டால் அவருடைய பார்வை மேஷத்தில் இருந்து, அதாவது மேஷத்துக்கு வந்த பிறகு மார்ச் மாதத்துக்கு மேலே மேஷத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய பார்வை 4ஆம் பார்வையாக அதாவது அவருடைய மேஷத்துக்கு வந்ததுக்கப்புறம் 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீடு வாசல் வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் அந்த வீட்டை சனி பகவானும் பார்க்கறதுனால எதையும் ஆலோசனை பண்ணி இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா, அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதா என்ன ஏதுங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் தான் வாங்கணும். இந்த முயற்சிகள் எடுக்கிற போதும், பணத்துக்காக முயற்சி எடுக்கிற போதும் அதிகமான முயற்சி எடுத்து தான் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும். ஏன்னா சனியோட பார்வையும் விழுகிறதுனால இது மாதிரி இருக்கும். அதே மாதிரி குருவோட பார்வையில் அவர் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால இதுவரைக்கும் வேலைகளில் சிறப்பாக இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையும், உங்களுடைய சனி பகவான் 10ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்று போய் இருக்கிறதுனாலையும் வேலை உத்தியோகத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் நீங்கி மாறக்கூடிய சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதுபோக ரிஷப ராசிக்கு 8ஆம் இடத்துக்கான குரு 12ஆம் இடத்துக்கு வர்றது மிகச்சிறப்புங்கிறத பற்றியெல்லாம் ரொம்ப தெளிவாகவே அவங்களே சொல்லிட்டாங்க. அதனால் அதை பற்றியெல்லாம் சொல்லணுங்கிறது இல்லை. மேற்கொண்டுள்ள கருத்துக்களை நம்முடைய சம்பத்தையங்கார் அவர்கள் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இதில் முக்கியமானது பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, 9 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார். அதாவது தர்ம கர்ம அதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. கர்மஸ்தானத்திலேயே போய் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். அதாவது மார்ச் 29ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்களேனால் இந்த 2023ஆம் வருஷம் ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வரார். இதனால் என்ன வரும் அப்படின்னா, பொது காரியங்களில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் சனி பகவானே ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அந்த பொது காரியத்தின் மூலியமாக தனக்கு புகழ் கிடைக்கும், பொருள் கிடைக்கும் என்று நினைத்து இருப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்டை அடி விழும். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா சனி பகவான் அப்படின்றவர் அவர் சட்டத்திற்கு மிகவும் சரியானவர். எந்த ஒரு விஷயத்தையும் சரி எதுவோ தவறு எதுவோ ஈக்குவலாக பார்த்து அதுக்கு உண்டான தண்டனை அதுக்கு உண்டானதை கொடுக்கக்கூடியவர். அதனால் இதனால் ஏதாவது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி ஏதாவது பொது காரியம் பண்ணார்களே ஆனால் அதற்கு உண்டானது அவர்களுக்கு உடனடியாக சேரும். ஏன்னா சனி பகவான் 10ஆம் இடத்தில் போய் ஆட்சியில் இருக்கார். இதில் பார்த்தீர்களே ஆனால் 12ஆம் இடத்துல குரு பகவான் மறைகிறாரு. சனி பகவான் 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்காரு. 12ஆம் இடத்துலேயே ராகு இருக்கார். வெளிநாட்டு சம்பந்தம் ஐயா எல்லாமே சொன்னாங்க. 11ஆம் இடத்துல ராகு வராரு. எப்போது? அக்டோபர் மாதத்தில். இந்த அக்டோபர் மாதத்தில் பார்த்தீர்களே ஆனால் சனி பகவானின் பார்வை குரு பகவானின் மேலே இருக்குது. ஆட்சி பெற்ற சனி பகவான் குரு பகவானை பார்க்குறாங்க. இந்த குரு பகவானை பார்ப்பதன் மூலியம் என்ன அப்படின்னா, இந்த வண்டி வாகனங்கள் விற்கும் துறை, மெக்கானிக்கு, பெயிண்டர்ஸு, இந்த மாதிரியான துறையில் இருக்கிறவங்க, அதை தவிர பார்த்தீங்கன்னா கீழ்த்தட்டு மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஸ் டிரைவர்ஸு அவங்களெல்லாம் பார்த்தீங்களே ஆனால் இவங்களுக்கு இந்த காலம் நிச்சயமாகவே ஒரு பெரிய அதிர்ஷ்டமான காலமாக இருக்கும். அதாவது கீழ் வேலை செய்பவர் அத்தனை பேரும், அதாவது அவர்களுடைய உடல் உழைப்பை வைத்தே முன்னேறக்கூடிய மக்களை இந்த காலகட்டங்களில், அதுவும் இந்த கும்பத்தில் சனி வந்தவுடனே ஒரு பெரிய மாற்றங்கள் அவர்களுக்கு நிச்சயமாகவே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் பண வரவு நல்லபடியாக இருக்கும். சந்தோஷமான வாழ்க்கைகளை அவர்கள் நிச்சயமாக வாழக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகவே இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களே ஆனால் இந்த ரிஷப ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது, ரிஷப ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் கேத்து வரார். அதாவது அக்டோபர் மாதத்தில் குருவினுடைய பார்வையும் இந்த காலகட்டத்தில் அந்த 5ஆம் இடத்துலையும் விழாத்தினால
இளந்தம்பதியினர்களுக்கு அக்டோபருக்குள்ளே வந்து இந்த குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு நிச்சயமாக நல்லபடியான ஒரு இது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து இந்த இதுவை பார்த்தீர்களானால் ரிஷப ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிஷப ராசிக்கு இந்த காலகட்டமான 2023 ஆங்கில புத்தாண்டு ஆங்கில வருஷம் அப்படின்றது வந்து போன வருடத்தை விட இந்த வருடம் சற்று கம்மியாக இருக்கும். இருந்தாலும் திடீர் பண யோகங்கள் வரும், வெளிநாடு பிரயாணங்கள் வரும். இதை தவிர இவர்களுக்கு வந்து பொது காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வரும். வெளிநாட்டு சம்பந்தம் மூலியமாக வெளிநாட்டில் படிப்பதற்கு போவதற்கு அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வரும். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்த்துடுறாரு. கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். வீடு மனை வாகனம் இதெல்லாம் அபிவிருத்தி ஆகும். 2 வீலர் வச்சுருக்கவங்க 4 வீலர் வாங்குவாங்க. 4 வீலர் வச்சுருக்கவங்க மீன் செடன் கார் அது மாதிரி அடிஷ்னல் வெஹிக்கிள்ஸ் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சரி, இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேயானால் சில ரிஷபராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய தசாநாதன் புக்திநாதன் கை கொடுக்காம, தசாநாதன் வந்து மறைந்த இதுவாக இருந்து அவர் வந்து நல்லபடியாக செலுத்த முடியாமல் இருந்தால் தசாநாதன் புக்திநாதர்கள் துர்பலன்களை கொடுப்பார்களே. ஆனால் இந்த ரிஷபராசிக்காரர்கள் என்ன பரிகாரங்கள் செய்தால் அவர்களுக்கு நல்ல இந்த ரிஷபராசியின் கோச்சார பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஐயா சக்தி சோமையா கிட்ட கேட்டோம். ரொம்ப நல்ல விதமாக சொன்னீங்க. இப்போ வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு அதாவது சுக்கிரனுடைய ஆதிக்கம் உள்ளவங்க, இப்போ சுக்கிரனுடைய ஆதிக்கம் உள்ளவங்க எந்த காலத்துலேயுமே அவங்க வந்து மகாலட்சுமியை வழிபடலாம், இல்லைன்னா பெண் தெய்வங்களை வழிபடலாம். இது வந்து வெள்ளிக்கிழமைகளில் போய் அவங்களுக்கு இந்த பெண் தெய்வங்களை வழிபடுறதுக்காக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் வழிபடுறது சால சிறந்ததாக இருக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச தெய்வமாக இருந்தால் கூட இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும், அந்த தெய்வங்களையும் வெள்ளிக்கிழமைகளில் போய் வழிபடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது போக உங்களுடைய கோச்சார ரீதியில் பார்த்திங்கன்னா இந்த சில கோச்சார ரீதியாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய ஜாதகங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களில் வந்து நடக்கக்கூடிய திசை புத்தி இதுகளில் வந்து தெளிவில்லாமல் இருந்ததுன்னா அந்த கிழமைகளில் அதுக்குண்டான தெய்வங்களையும் போய் வழிபடுறதும், இந்த அன்னதானங்கள் பண்ணுறதும், ஆடைகள் வாங்கி கொடுக்கறதும், ஏழை எளிய மக்களுக்கு ஆடைகள் வாங்கி கொடுக்கறதும் இந்த மாதிரி இருக்கிறதும். ரெண்டாவது வந்து இவங்களுக்கு வந்து இந்த இப்போ வந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு சனி வந்து ஆட்சி பெற்ற சனி தான் 9ஆம் இடத்துல இருக்கார். அவர் 10ஆம் இடத்துக்கு போனாலும் 10ஆம் இடத்துக்கு போகிறதுனாலையும் அது வந்து அவ்வளவு பெரிய சிறப்புன்னு சொல்ல முடியாது. அது தொழில்களில் வந்து சின்ன சின்ன முடக்கங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால இந்த தொழில்துறையில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்களால முடிஞ்சது இந்த உடல் ஊனமுற்றவர்களுக்காக தானம் பண்ணுறதும், அவங்களுக்கு கொடை வாங்கி கொடுக்கறதும், வஸ்திர தானம் பண்ணுறதும் இதெல்லாம் பண்ணுனா இந்த தர்மங்கள் உங்களை மாத்திரம் காப்பாற்றாது, உங்களுடைய சந்ததியும் காப்பாற்றும், உங்களையும் காப்பாற்றி உங்களுடைய சந்ததியும் காப்பாற்றும்னு இந்த சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.